உள்ள ஆண்கள் பெண்களாக அல்லாஹு தாலா அந்த குரானை நம்மளுக்கு தந்ததை நினைச்சு அவனுக்கு அதிகமாக சுக்குர் செய்யக்கூடியவர்களாக இருக்கும். இதுக்கு ஒரு வரலாறு. ஒரு இறைநேச செல்வி, அந்த பெண்மணியுடைய பேர் இப்ப எனக்கு ஞாபகத்துக்கு வரல, அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க அனுதினமும் குரானை ஓதக்கூடியவர்களாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக அன்றைய பொழுது அவங்களுக்கு அந்த குரானை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதிகமான வேலை, இப்ப நம்ம வேலை மாதிரிலாம் இல்லை, துனியா வேலை இல்லை, அவங்க ஆகிரத்துடைய அதாவது ஹிதுமத்தான வேலை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வேலையில ஈடுபட்டதுனால அன்னைக்கு குரானை அவங்க ஓதலை. அப்ப இரவு படுத்திருக்காங்க. அந்த குரானை அவங்க எவ்வளவு நேசிச்சிருந்தாங்கண்டா, அதை எப்படி கருத்துணர்ந்து ஓதி இருந்தாங்கண்டா, அவங்களுக்கு இப்படிப்பட்ட கனவு வந்திருக்குங்கிறதுக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. படுத்துட்டாங்க. படுத்து தூக்கத்துல ஒருத்தர் வந்து தட்டுறாங்க. அது பெண்மணியை அவங்கள அந்த கனவை அவங்க அப்படியே அந்த புக்கில் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க கண்ட கனவை அப்படியே எழுதுறாங்க. நபிசா அந்த பெண்மணியுடைய பேர். இப்போ அந்த எழுதுறாங்க. அவங்க என்ன எழுதுறாங்க, அந்த கனவுல ஒருவர் வந்து என்னை தட்டுவதை போல் நான் கண்டேன், அது ஆணா பெண்ணா என்று அறியவில்லை. அது அழகா எழுதி வச்சிருக்காங்க, ஆணா பெண்ணான்னு அறியவில்லை. அவங்க எழுந்திருச்சு ஏன் என்னை எழுப்புனீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அந்த எழுப்புனவங்க சொல்றாங்களாம், இன்னைக்கு நீ குரானுடைய தொடர்பு இல்லையே, அல்லாஹ்வை விட்டு ஒதுங்குகிறாயா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் சொல்றேன், அல்லாஹ்வை விட்டு நான் ஒதுங்க மாட்டேன், குரானை விட்டு நான் ஒதுங்க மாட்டேன். எனக்கு இந்த வேலைகள், இதை போய் அல்லாஹ்ட்ட உனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு வேலைகள் இருந்துச்சு, நான் குரானை எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா உன்னால? அவனை பார்த்து சொல்லக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? இருந்தா நீ தூங்கு, இல்லாட்ட எழுந்திரிச்சு ஓது அப்படின்னு சொல்ல கண்டு எழுந்து நான் ஓதினேன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பு மாதிரி. சுபஹானல்லாஹ். அப்ப அந்த குரானை அவங்க எந்த அளவுக்கு ரசிச்சு ஓதி இருந்தாங்கன்னா, இரவுல அல்லாஹ் தஆலா தந்த கனவுல குரானை ஓதுன்னு ஒருத்தரும் சொல்ல கண்டிருப்பாங்க. அப்ப நாமளும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் ஓதினாயா அப்படின்னு அவன் கேட்கும்போது எந்த சாக்கு போக்கும் சொல்லாம நான் ஓதுனேங்கிற கூட்டத்துல வரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா தந்தருள்வானாக. அப்படி நான் வந்து ஓதுனேன்னு நான் சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, என் விருந்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள்னு வாங்க. அல்லாஹ் வைக்கிற விருந்து எப்படி இருக்குமா? துனியாவிலேயே நம்மளுக்கு விதவிதமா விருந்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான், விதவிதமா மனிதனுடைய அணுகுமுறையை கொடுக்குறான், விதவிதமான சிரிப்பை கொடுக்குறான், விதவிதமான அழுகையை கொடுக்குறான், விதவிதமான வார்த்தைகளை கொடுக்குறான். எவ்வளவு விருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரப்பு, நாளைக்கு மறுமையில நீ ஓதுனேன்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, நான் என்னுடைய விருந்தாளிகள் நான் விருந்து தர்றேங்கிறான். சுபஹானல்லாஹ். விருந்தாளிகளை என்ன செய்வோம், எப்படி உபசரிப்போம்? எல்லாருக்கும் தெரியும் தானே. அதாவது 3 நாளைக்கு பிறகு அவங்களோட முகம் காட்டுறது அப்புறம் அது வேற விஷயம். அது நம்ம சார்பிலேருந்து வந்திருக்காங்களா, கணவன் சார்பிலேருந்து வந்திருக்காங்களா, அது எப்படிங்கிறத அது அப்புறம் அதை வேணாம், அதை போய் சொல்ல வேணாம், யாருக்குமே சொல்ல பிடிக்கவும் செய்யாது. சரி, அப்போ அந்த 3 நாள் அந்த ஒரு விருந்தாளி வந்து இருந்தாங்க. முதல் நாள் அவங்க வர்றாங்க. அவங்கள நம்ம என்ன செய்வோம், என்ன கவலைகள் நம்மளுக்கு இருந்தாலும், எவ்வளவு இதாக இருந்தாலும் அவங்கள என்ன செய்வோம், உபசரிக்கிறது எப்படி உபசரிப்போம்? அப்போ அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும், எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு என் விருந்தாளிங்கிறான். சொல்றதுக்கு என்ன காரணம்? குரானை ஓதினேன் என்று நான் சொல்லிட்டோம்டா. இன்ஷா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்தது 2வதாக அல்லாஹ் கேட்பானா, ஓத பழகினாயா? முதல்ல ஓதினாயா? எடுத்து நம்ம தத்து பித்துண்டு சேர் தெரியாம சபர் தெரியாம கறக்கத்து இல்லாம எப்படியோ ஓதிருப்போம். அடுத்து அல்லாஹ் கேட்குற கேள்வி, ஓத பழகினாயா? இல்லை எனக்கு பழகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, யாருமே கிடைக்கல அப்படின்னு சொன்னா அவன் நம்பிடுவானா? அவன்? நம்மளுக்கு தான் அல்ஹம்துலில்லாஹ் தான் தெருக்கு அல்லாஹ் தஆலா மதரசாக்களை தந்திருக்கான். எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா பல பேரை கொண்டு சில பேருக்கு கொடுக்குறான், சில பேரை கொண்டு பல பேருக்கு கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன பழகினாயான்னு சொல்லும்போது நம்ம என்ன கேட்கணும், யா அல்லாஹ் நான் தடுமாறினாலும் பழகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முயற்சி நீங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிற வார்த்தை முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கேன் யா அல்லாஹ். ஏன்னா பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்குள்ள தகுதி எனக்கு இருக்கா இல்லைன்னு என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும்ல. அப்போ அந்த அடிப்படையில் பழகினாயா, ஓத பழகினாயான்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அடுத்த பதில் நம்ம சொல்லிட்டோம்டா, பழகினேன் இல்லை பழகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்டா. இதுக்கு வந்து ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் ஓத பழகிக்கொண்டே இருக்கிறேங்கிறாங்க. 7 வயசில் அருள்மறை திருமறையை முழுமையாக்கி
உலகத்துக்கு ஒரு பெரிய இமாமாக வழிகாட்டியாக ஆன சாபி இமாம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஓத பழகி கொண்டு இருக்கிறேன். அப்ப நாமளும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன வழியில நம்ம சொல்லிட்டோம்டா, அல்லாஹ் தரக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவானா, உன்னைய என் நேசராக ஆக்கி கொண்டேன். ஓத பழகிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். நீ அடுத்து 3 கடமை இருக்க, அதுக்கு எல்லாம் என்ன தர்றான்? இப்போ முதல்ல விருந்து வச்சுட்டான், இப்போ 2வது நேசராக ஆக்கிட்டான், 3வதாக அல்லாஹ் சொல்றான், நீ மனனம் செய்தாயா? நீ மனனம் செய்தாயா? இப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் நான் தான் ஹாஃபில், எல்லாரும் தானே. சூரா இஹ்லாஸ் நான் ஹாஃபில். நான் காலமெல்லாம் அந்த 4 சூரா குல் சூறாவை வச்சே நான் அத்தனை ரக்காயத்தும் தொழுதுருவேன். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகை நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. காலையில் சுபுக்கு பக்கரா தான் ஓதணும் ரசூலுல்லாஹ் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்கண்டா நம்ம நிலைமைகள் என்ன ஆயிருக்கும்? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் இணைந்து தொழுக ஆசைப்பட்டேன். தொழுக ஆசைப்பட்டு நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் நிற்கிறேன், என் கால் ஒடிஞ்சு விழுந்துருமோ, பூமிக்குள்ளே என் கால் சென்றுருமோ அப்படிங்கிற சிந்தனை நான் வந்துச்சு. நான் உட்காந்துட்டேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று ஓதிக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த தாக்கம் இன்னைக்கு நம்மளை அப்படிலாம் நின்று ஓதுனவங்க எத்தனை ஜூஸ் நின்று ஓதுவோம்? எத்தனை சூறாக்கள் நின்று ஓதுறோம்? இல்லை சூறாக்களையே இத்தனை நம்பர் போட்டு மாற்றி மாற்றி ஓதுறோமா? நம்ம தொழுகிறதுல 2 நிமிஷம் 4 ரக்காயத்து. அப்போ நம்ம இந்த அது இப்போ மனனம் செய்தாயான்னு கேட்கும்போது நம்ம எந்த படித்தரத்தில் இருக்க போகிறோம்? அல்லாஹு அக்பர். ஹாஃபிலானவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஓதுங்கள் உயருங்கள்னு சொல்லிடுவான். அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டே அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. 6666வது ஆயத்து முடிகிற இடம் எது தெரியுமா? 100வது தரஜா. எந்தெந்த இடத்துல யார் யார் எப்படி நிற்போங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிறோன்னு. இப்போ அந்த ஹாஃபில்களை எல்லாம் சங்கப்படுத்துறது என்ன தெரியுமா? 3வது சங்க. முதல்ல விருந்து வச்சுட்டான், நேசராக ஆக்கிட்டான். இப்போ 3வது சங்க அவன் என்ன செய்ய போறான்டா? படித்தரங்களை உயர்ந்து இருக்கிற அவங்கள நீங்கள் யாராவது சிபாரிசு பண்ணுறீங்களா? அல்லாஹ் கேட்பானா, நீங்கள் யாருக்காவது உங்கள் குடும்பத்துக்கு சிபாரிசு பண்ணுறீங்களா? அப்போ அந்த ஹாஃபில்கள் குரானின்படி வாழ்ந்து குரானை நெஞ்சத்தில் ஏந்தி குரானின் சொல்படி அல்லாஹ் சொன்னது எல்லாம் நம்ம நடந்திருந்தால், அந்த ஹாஃபிலாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுவானா, 10 பேர் 10 குடும்பங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிற தகுதியை அந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஹாஃபில்கள் நம்ம மல்ஹர்னூரில் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம ஓதி கொடுக்குற ஆலிமாவை பற்றி உங்களுக்கு தெரியும். தஜ்வீத் மஹ்ரஜ்லாம் எப்படி கசக்கி புளிவாங்கன்னு எல்லாம் தெரியும். கடகடன்லாம் போக விட மாட்டாங்க. அதனால அல்லாஹு தஆலா தெளிவான திருப்தியான ஹாஃபிலாக்கள் அல்லாஹு தஆலா உருவாக்கட்டும். துஆ செய்யுங்க. நாமளும் முயற்சி பண்ணுவோம். நம்மளால் என்ன அளவுக்கு முடியுமோ நம்ம சத்தியான முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேனாலும் சொல்லலாம்ல அல்லாட்ட. பேசாமல் இருந்ததை விட நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், அல்லாஹ் எனக்கு நீ தந்ததை நான் வாங்க முடியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லலாம்ல. அந்த அடிப்படையில் நம்ம மனனம் செய்கிறதுக்குள்ள தகுதி இது. அடுத்தது